வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திர மாநிலத்தோட இதயம் அப்படின்னு சொல்லப்படுற விஜயவாடா நகரத்தை சுத்தி இருக்க 12 கோவில்களை பத்திய பயண விவரங்களை பார்க்க போறோம். கிருஷ்ணா நதி கரையிலையும் கோதாவரி நதி கரையிலையும் அமைஞ்சிருக்க இந்த கோவில்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள். வாங்க அந்த கோவில்களை பத்தி விரிவா பார்க்கலாம். சென்னையில இருந்து விஜயவாடாவுக்கு ட்ரெயின்ல சென்றடைஞ்சோம். அங்க இரவு தங்கி காலையில 7 மணிக்கு கீடி லைட்ஸ் ஹோட்டல்ல இருந்து கிளம்பி மங்களகிரிக்கு சென்றடைஞ்சோம். மங்களகிரியில கோவில் மலை மேல இருக்கு. கோவில் வாசல் வரைக்கும் போறதுக்கு நல்ல ரோட் போட்டு இருக்காங்க. மங்களகிரியில இருக்க நரசிம்மருக்கு பானகால நரசிம்மர் அப்படின்னு பெயர். இவருக்கு பானகம் கொடுக்கறாங்க. இங்க வர பக்தர்கள் அனைவரும் அவருக்கு பானகம் நைவேத்தியமா வாங்கி கொடுக்கறாங்க. அத பாதி கொடுக்கும் போதே மனுஷங்களுக்கு ஏற்படுற மாதிரி கிளக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கறது. மீதி இருக்க பானகத்தை நம்மளுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. வர பக்தர்கள் அனைவரும் பானகம் வாங்கி கொடுத்தாலும் இங்க ஈயோ எறும்போ பார்க்கவே முடியறது இல்ல. நாங்க போனது வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால இங்க இருக்க ராஜலட்சுமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செஞ்சாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இந்த நரசிம்மரை வணங்கினா மனசுல ரொம்ப நாளா இருக்கிற பயம் வில்லங்கங்கள் அனைத்தும் தீரறதா சொல்றாங்க. அவரை தரிசனம் செஞ்சுட்டு நாங்க கீழே இருக்க நரசிம்மர் கோவிலுக்கு வந்தோம். இந்த நரசிம்மர் கோயில் ரொம்பவுமே பெரிய கோவிலா இருக்கு. 11 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டமா இருக்கு. இங்க இருக்க நரசிம்மரோட பெயர் லட்சுமி நரசிம்ம சுவாமி. இந்த கோவில தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். விஜயவாடால பியூர் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். மங்களகிரியில காட்டன் புடவை ரொம்பவுமே விசேஷம். மங்களகிரி புடவைகளை அருகில நிறைய கடைகள் இருக்கு, அங்க வாங்கலாம். மங்களகிரியிலேருந்து நாங்க அடுத்து போனது 2 மணி நேர தொலைவுல இருக்க அமராவதியில இருக்க அமரலிங்கேஸ்வரர் கோவில். கிருஷ்ணா நதி ஓரத்துல இருக்க இந்த கோவிலை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருக்க சிவன் இந்திரனால பிரதிஷ்டை செஞ்சதா சொல்றாங்க. இந்த கோவில 3வது நூற்றாண்டுல கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க இருக்க சிவலிங்கம் 12 அடி உயரத்துல இருக்கு. அமராவதியில இருந்த புத்த ஸ்தூபிக்கு போனோம். பெரிய உருவத்துல இருக்க புத்தர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. புத்தரோட வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை இங்க பலகையில புடைப்பு சிற்பங்களா வச்சிருக்காங்க. இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. மதிய உணவு நாங்க அமராவதியில ஒரு மெஸ்ல சாப்பிட்டோம். ரொம்பவுமே நல்லா இருந்தது. அது முடிச்சிட்டு நாங்க நேரா வாடப்பள்ளியில இருக்க நரசிம்மர் கோவிலுக்கு போனோம். அமராவதியிலேருந்து வாடப்பள்ளி போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. வாடப்பள்ளியில இருக்க நரசிம்மர் மூச்சு விடுறதா ஐதீகம். அவரோட திருமுகத்துக்கு நேரா ஒரு விளக்கும், அவரோட காலுக்கு நேரா இன்னொரு விளக்கும் இருக்கும். மேல இருக்க விளக்கு அவரோட மூச்சு காத்துல அசையறத பார்க்கலாம். கீழே இருக்க விளக்குல எந்த அசைவும் இருக்கிறது இல்ல. இந்த நரசிம்மரை வணங்கினா நவகிரக தோஷமும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோட மனநிலை சரியாகிறதாவும் சொல்றாங்க. இந்த கோவில தரிசனம் பண்ணிட்டு நாங்க நேரா மட்டப்பள்ளி போய் சென்னை ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல தங்கினோம். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் குடும்பத்தால இந்த பயண இல்லம் நடத்தப்படுறது. இரவு உணவு அங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. மட்டப்பள்ளி கோவில் ரொம்பவுமே அழகா இருக்கு. இதுவுமே கிருஷ்ணா நதி தீரத்துல இருக்கு. அதிகாலை 5 மணிக்கு இங்க நடக்கிற விஸ்வரூப தரிசனம் ரொம்பவுமே விசேஷம். இங்க இருக்க நரசிம்மர் சுயம்பு. மடியில ராஜலட்சுமியோட குகைக்குள்ள இருக்க நரசிம்மரை பாக்குறதே ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த நரசிம்மரை வணங்கினா தீராத வியாதியும் வாழ்க்கையில ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கிறதா சொல்றாங்க.
மட்டப்பள்ளியிலேருந்து நாங்க கேத்தாவரம் போனோம். கேத்தாவரத்தோட பயணம் ரொம்பவுமே ஒரு இனிமையான அனுபவம். 1.5 மணி நேரம் பயணம் செஞ்ச அப்புறம் 3/4 மணி நேரம் கிருஷ்ணா நதியில போட்ல போற மாதிரி இருந்தது. அது ரொம்பவுமே இனிமையான அனுபவமா இருந்தது. அங்க டேம் கட்டினதால அங்க இருந்த ஊர் மூழ்கினதா சொல்றாங்க. மூழ்கின கோவில்களும் வீடுகளும் மரங்களும் பார்க்கவுமே ரொம்ப அற்புதமா இருந்தது. கேதாவரத்துல 600 படி மேலே ஏறி போனா நரசிம்மரோட கோவில் இருக்கு. இங்க இருக்க நரசிம்மர் திருமுக நரசிம்மர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. யோக நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் அடிவாரத்திலையும் மத்த 2 நரசிம்மர் மலை மேலையும் இருக்காங்க. நவகிரகங்களால ஏற்படுற தோஷம் இந்த நரசிம்மரை வணங்கினா தீரும் அப்படின்னு நம்பிக்கை. கேதாவரத்திலிருந்து நாங்க நேரா பத்ராச்சலம் போனோம். அது ஒரு 4 மணி நேர பயணம். கிருஷ்ணா நதி தீரத்திலிருந்து கோதாவரி தீரத்துல இருக்க பத்ராச்சலத்துக்கு போனோம். இத தட்சிண அயோத்தியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீதா ராமச்சந்திர சுவாமியோட கோவில் இருக்கு. இங்க இருக்க ராமர் சதுர்புஜத்தோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற, ஒரு கையில வில்லு, அம்பு, சங்கு, சக்கரத்தோட காட்சி கொடுக்கிற ராமரை பார்த்துட்டே இருக்கலாம். அவரோட மடியில அமர்ந்திருக்க சீதாயும் நின்றுட்டு இருக்கிற லக்ஷ்மணரும் கோடி அழகு. இந்த கோவில பக்த ராமதாசர் கட்டினதா சொல்றாங்க. நாங்க இரவு பத்ராச்சலத்துல சீதா நிலையம் அப்படிங்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினோம். 3வது நாள் பத்ராச்சலத்திலேருந்து கிளம்பி 5வது நரசிம்ம கஷேத்திரமான வேதாத்ரிய வந்தடைஞ்சோம். இங்க நரசிம்மர் 5 ரூபத்துல இருக்க. ஜுவாலா நரசிம்மர், சுவாலிகிராம நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், வீர நரசிம்மர். கீழே லக்ஷ்மி நரசிம்மரும் மலை மேல மிச்ச 4 நரசிம்மர் கோவிலும் இருக்கு. மலை உச்சி வரைக்கும் போறதுக்கு ரோடு போட்டு இருக்காங்க. இந்த பெருமாளை வணங்கினா வாழ்க்கையில ஏற்படுற அத்தனை பிரச்சனையும் தீரறதா சொல்றாங்க. வேதாத்ரி கோவில்ல இருக்க நரசிம்மரை வணங்கிட்டு நாங்க விஜயவாடால இருக்க கனகதுர்கம்மா கோவிலுக்கு போனோம். கோவில் மலை மேலே இருக்கு. அதுக்கு போறதுக்கு லிப்ட் வசதியும் இருக்கு. இங்க இருக்க கனகதுர்கா ஸ்வயம்பு வடிவிலானவங்க. கனகதுர்கை 4 அடியில மகிஷாசுரன் மேல கால வச்சிட்டு இருக்க காட்சி பார்க்கவே கண்ணை விட்டு அகலாம இருக்கு. இங்க ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபிதம் செஞ்ச. கனகதுர்கா கோவிலை பார்த்துட்டு நாங்க உண்டவல்லி கேவ்ஸ், உண்டவல்லி குகை பார்க்கறதுக்கு போனோம். இது ஒரு வரலாற்று சின்னமாவே சொல்லப்படுறது. இத ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் பராமரிக்கிறாங்க. இந்த குகையில புத்த மதம், ஜெயின மதம் சம்பந்தமான சிற்பங்களும் இந்து மத சம்பந்தமான சிற்பங்களும் இருக்கு. இங்க 12 அடியில பெருசா இருக்க ரங்கநாதர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல அவ்வளோ கம்பீரமா இருக்க. உண்டவல்லி குகையில ரங்கநாதரை பார்த்துட்டு விஜய கீலாதிரி சீதா நகரம் சின்னஜெய்யர் கோவில் போனோம். இப்பதான் புதுசா அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில்ல எல்லா பெருமாளுக்குமே சன்னதி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வைகுந்த நாராயண பெருமாள் கோவில், வெங்கடேஸ்வர பெருமாள், அஷ்டலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மர், கோதண்டராமர் அப்படின்னு எல்லா கோவிலுமே இங்க இருக்கு. இந்த கோவிலை வணங்கிட்டு நாங்க நேரா விஜயவாடா ஸ்டேஷன் சென்றடைஞ்சோம். 3 நாள் எப்படி போச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. மறுநாள் ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படிங்கறதுனால உண்டவல்லி கேவ்ல கொடியேற்றிருந்தாங்க. அது அருகில நின்று நாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். விஜயவாடா ஸ்டேஷனும் குடியரசு தினத்துக்காக அழகாவே அலங்கரிச்சிருந்தாங்க. இரவு விஜயவாடாலேருந்து ட்ரெயின்ல ஏறி சென்னை வந்து அடைஞ்சோம். உங்களுக்கு இந்த பயணத்தை பத்தி வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.